ஹாய் கைஸ் வணக்கம். இது உங்கள் ட்ரேடிங் ராஜ். மண்டே மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு செம்ம தமாக்கா பார்க்க போறோம். மார்க்கெட் பார்க்கும் பொழுது ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கு. எப்படி புல்லிஷ் ட்ரெண்டா இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இது ஒன் டே டைம் ஃப்ரேம் நான் வச்சிருக்கேன் சார். ஒன் டே டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் டிரா பண்றதுன்னு சொல்லுவாங்க. சார் மல்டிபிளா பாருங்க. இங்க இருந்து ஒரு சப்போர்ட் லைன் டிரா ஆயிருக்கா. சிம்பிள் லாஜிக். லோவர் லெவல்ல இருந்து ஒன் டே டைம் ஃப்ரேம்ல சப்போர்ட் லைன் ஜாயின் பண்ணிருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். ஓகே, எங்கெங்கெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு, எங்கெங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிருக்கு. இது ஒரு சப்போர்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு. இது ஒரு சப்போர்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு. இது ஒரு சப்போர்ட் லைன் ஃபார்ம் பண்ணிருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி பர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுது பாருங்க. பிரேக் அவுட் பண்ணி ஒரு கேண்டல் க்ளோசிங் வச்சிருக்கு அப் சைடு. அதே மாதிரி இது ரெசிஸ்டன்ஸ்க்கா வேலை செஞ்சிருக்கு. அப் சைடுல இதுவும் ரெசிஸ்டன்ஸ் வேலை. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த கேண்டல் ஆகப்பட்டது பிரேக் அவுட் பண்ணிருக்கு. இப்போ பர்டிகுலர் கேண்டல் ஆகப்பட்டது பிரேக் அவுட் பண்ணும் பொழுது இது ஹை ப்ராபபிலிட்டிஸ் புல்லிஷ் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். ஓகே, நாளைக்கு பொறுத்தவரை புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கும். இல்ல ஒரு கேப் அப் மூமெண்டம் உருவாக்கணும். ஒரு கேப் அப் ஒரு மூமெண்டம் உருவாகி சின்னதா ஒரு ரீடெஸ்ட் பண்ணி மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கும். ஏன் புல்லிஷ் ட்ரெண்டா இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஒரு லோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் லோ இத பிரேக் டவுன் பண்ணல, ரைட். செகண்ட் பார்க்கும்போது இந்த லெவலையும் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணல, அங்கிருந்து மேலதான் போயிருக்கு. இந்த லெவலையும் உங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணல. அப்ப பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ஹையர் ஐ மூமெண்டம், லோவர்ல கிடையாது, ஒரு ஹையர் ஐ மூமெண்டம், ஹை ப்ராபபிலிட்டிஸ் அப் ட்ரெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இந்த ரிசர்ச் வரும்போது டவுன் பண்ணிருக்கு. இந்த இப்போ ரிசர்ச்சை உடைச்சு மார்க்கெட் வந்து க்ளோசிங் வச்சிருக்கு புல்லிஷ் கட்டலாம். ஓகே, உங்களோட வியூ மண்டேல உங்களுக்கு புல்லிஷ் கட்டலா இருக்கணும். ஒன் டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணிச்சு. இப்போ நம்ம 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போயிடுவோம். ரிசர்ச் சார்ட் 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எப்படி சார் ட்ரெண்ட் லைன் ஜாம் பண்றது நிறைய பேர் இருப்பாங்க. லோவர் லெவல்ல பாருங்க, இது பர்ஃபெக்ட் லெவல்ல ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு. அப் சைட்லயும் பாத்தீங்கன்னா இது ஒரு ரீசர்ச் லெவலையும் ஃபார்ம் ஆயிருக்கு. எப்படி உடைச்சிருக்கு பாருங்க, பர்ஃபெக்டா உடைச்சிருக்கு பாருங்க. சப்போர்ட் லெவல், சப்போர்ட் லெவல், ஒரு லோ உடைக்கல, இன்னொரு சப்போர்ட் லெவல், சப்போர்ட் மல்டிபிள் டைம்ல சப்போர்ட் லெவல் பண்ணிருக்கு. இந்த இடத்துல இந்த புல்லிஷ் கார்டு இங்க பாருங்க, இது ரீசர்ச் பேண்டல், இதுவும் ரீசர்ச் ஃபார்ம் பண்ணிருக்கு. அப் சைட்ல இந்த இடத்துல ரீசர்ச் ஃபார்ம் பண்ணிருக்கு. இப்போ மல்டிபிள் டைம் சப்போர்ட் ரீசர்ச்சை பிரேக் பண்ணிருக்கு சார். இந்த கேண்டல் ஆகப்பட்டது அப் சைட்ல பிரேக் அவுட் பண்ணிருக்கு, ரைட். அப் சைட்ல பிரேக் அவுட் பண்ணிருக்காங்க. யாரோட எஸ்எல் காலி பண்ணணும், டே ஹையோட கேண்டலை கிளாஸ் பண்ணுவோம். அந்த டே ஹையோட கிளாஸை பாருங்க உடைச்சு மேல க்ளோசிங் வச்சுட்டான். ஓகே, டிஓஏட கேண்டலை க்ளோசிங் வச்சுட்டா மார்க்கெட் வந்து புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கு. ஓகே, புல்லிஷ் ட்ரெண்டா இருக்கா, எது வரையும் போகலாம் அப்படின்ற நிறைய பேரோட கேள்வி. நாளைக்கு ஒரு கேப் அப் மூமெண்ட் இருக்கா சார். 25,009 வரையும் மார்க்கெட் ஒரு கேப் அப் மூமெண்டம் ஓபன் ஆகலாம். இல்ல அப்படி சப்போஸ் பார்க்கும் பொழுது இந்த இடத்துல ஈக்குவலா ஓபன் ஆச்சுன்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா ஆகும். கேப் அப் ஓபன் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் ஆகும், பேரிஷ் ட்ரெண்ட் எடுங்க ஸ்கேல்பிங்க்கு. இல்லைன்னா ஒரு ஈக்குவலா ஓப்பன் ஆகி ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட்ஸ் ஈக்குவலா ஓப்பன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா தான் இருக்கும். ஏன்னா பிரேக் அவுட் பண்ணிருக்கு, லைட்டா ஒரு சைட்லயே ஓப்பன் ஆகி மேல மார்க்கெட் போறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகே, இப்படிதான் ப்ராஃபிட்டபிள் வீடியோ பார்க்கும்போது ப்ராஃபிட்டபிளா நீங்க ஆகிறதுக்கான விஷயங்கள் பொறுத்தவரையும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட் லெவல்ல ஒர்க் ஆகும். அதெல்லாம் நீங்க பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, அதே விஷயங்கள் தான் உங்களுக்கு போட்டிருக்கேன். எப்படி ஐடென்டிஃபை பண்றது சார்? ரன்னிங் மார்க்கெட்ல நிறைய கன்ஃபியூஸா இருக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாருங்க, ஒரு லோ இன்னொரு லோவை கட் பண்ணிருக்கா. நீங்க ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த லோ அண்ட் ஐய பாருங்க, ஒரு லோ இன்னொரு லோவை கட் பண்ணியிருக்காங்க. பர்ஃபெக்டா ஒர்க் ஆயிருக்கும். இந்த லோ சப்போர்ட் பண்ணிருக்கா, இந்த லோ சப்போர்ட் பண்ணிருக்கா, இந்த லோ சப்போர்ட் பண்ணிருக்கா. ட்ரெண்ட் லைன் இப்படிதான் சார் ஃபார்மேஷன் ஆகும். அப்போ இந்த லோ மேல கட் ஆயிருக்கு. அப்போ ரீசன்ஸ் எப்படி சார் வரையிறது? ரீசன்ஸ் பார்க்கும்போது இந்த ஹை லெவல்ல இருந்து இந்த ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம் இந்த இடத்துல ரீசன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. இங்க பாருங்க, மல்டிபிள் டைம் இந்த இடத்துல ரீசன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கிரீன் கலர் கேண்டல், பிக்கஸ்ட் கேண்டல் பிரேக் அவுட் பண்ணி மேல க்ளோசிங் வச்சிருக்கான். தட்ஸ் ஆல். இங்க பார்க்கும் பொழுது அப்போ மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ட்ரெண்டா தான் இருக்கு. இந்த இடத்துல ரீசன்ஸ் பண்ணிட்டு இருந்தது பிரேக் அவுட் பண்ணிருக்கு. பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இந்த ட்ரெண்ட் லைன் ஓப்பன் ஆயிட்டு மார்க்கெட் வந்து அப் லைன் ஓப்பன் ஆகலாம். மார்னிங் ஒரு பேரிஷ் கேண்டலா ஃபார்மேஷன் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகலாம். இல்ல ஒரு டைரக்டா பார்க்கும்போது 25,000 ஓப்பன் ஆச்சுன்னா அங்கிருந்து ஒரு ரீடெஸ்ட் கேண்டல் கீழே வர மாதிரி வந்து மார்க்கெட் ஃபுல் ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சார். நாளைக்கு எப்படி வியூ இருக்குன்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். லைவ் ட்ரேடிங்கே பண்ணாம என்னுடைய வீடியோவை டெலிட் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆஃபுல் கண்டென்ட் சொல்லிட்டு 4-5 வீடியோவை என்ன டெலிட் பண்ண வச்சிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, மண்டே மார்னிங் பார்க்கும்போது நான் ஷாக் ஆயிட்டேன். இவ்வளோ பொறாம பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ரியல் ட்ரேடரை ட்ரேட் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க, கத்துக் கொடுக்க விட மாட்டேறாங்க. சாதாரண மக்களுக்கு சின்ன சின்ன நாலேஜ் கொடுத்துட்டு இருக்க, ட்ரேடிங்கை பத்தி தெரியாம கேம்லிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ட்ரெண்ட் லைன் எப்படி ஃபார்ம் பண்றது, எப்படி பிரைஸ் செக்ஷன் ஃபார்ம் பண்றது, எல்லா விஷயங்களும் நான் ரியாலிட்டியோட லைவ்ல உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். நான் ஸ்கேல்பிங் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன்.
அது மக்களுக்கு பிடிக்கல. யார் மக்களுக்கு பிடிக்கலன்னு உங்களுக்கு தெரியும். யூடியூப் சின்ன சின்ன யூடியூபர்ஸ் இல்ல சார். பெரிய பெரிய யூடியூபர் சரி, சின்ன சின்ன யூடியூபர் சரி. இவங்கலாம் ஒரு கேங் ஆஃப் டீமா ஃபார்ம் ஆயிட்டு நம்மளோட சேனல க்ரோ அப் பண்ணாமயே, இவன் லைவ் ட்ரேட் பண்ணியே காட்டக்கூடாது. பண்ணி காட்டினா மக்களோட இன்ட்ரெஸ்ட் அந்த பக்கம் போயிடும். நம்ம வியூவர்ஸ் கம்மியாயிடுவாங்க. அது இல்லாம நம்மளோட கோர்சஸ், கிளாஸஸ் விக்காதுன்னு நெறைய பேர் பிளான் போட்டு இந்த மாரி பண்றாங்க. ஓகே. நான் ட்ரை பண்றேன் லைவ் ட்ரேட் பண்ணி நான் வீடியோ போடுறதுக்கு. ஏன்னா பிளாக் பண்ணிட்டே இருக்காங்க சார். பிளாக் பண்றாங்கன்னா கூடிய விரைவில இந்த சேனல் தூக்க வேண்டியதா இருக்கு. அழகா பிளாக் பண்ணுவானுங்க. டெலிகிராம், ஃப்ரீ டெலிகிராம் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரீ டெலிகிராம்ல சப்போஸ் இந்த சேனல் போயிடுச்சு அப்படின்னா, ஃப்ரீ டெலிகிராம்ல நியூ சேனல் ஓப்பன் பண்ணுவேன். நம்ம கன்டின்யூ பண்ணிட்டே இருப்போம். எத்தனை சேனல் பிளாக் பண்ணாலும் சரி, நம்ம சேனல கன்டின்யூ பண்ணிட்டே இருப்போம். லைக் और सब्सक्राइब करना நீங்க மறந்துடாதீங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். தேங்க் யூ சோ மச். நம்ம மண்டே ஸ்கேல்பிங் பார்க்கலாம். 9:50 to 10:30 ஜாயின் பண்றவங்க மெம்பர்ஷிப் வீடியோல இருக்கு. நீங்க போய் அதுல ஜாயின் பண்ணி என்னுடைய 9:50 to 10:30 லைவ்ல ட்ரேடர் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டெல்லி எக்ஸ்பிரஸ் ஒரு சென்னை எக்ஸ்பிரஸ். ஆஃப்டர்நூன் பார்க்கும்போது லைவ் ட்ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க அதுல போனீங்கன்னா ஆஃப்டர்நூன் 1 o'clock உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும். நீங்க அதுல ஜாயின் பண்ணி நீங்க பண்ணலாம். இல்ல ஸ்ட்ராட்டஜி கத்துக்கணும்னா டைமண்ட் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்கும். நீங்க டைமண்ட் குள்ள கிளிக் பண்ணி நீங்க ஸ்ட்ராட்டஜி கத்துட்டு லர்ன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லர்னிங், அதுக்கப்புறம் தான் ஹெர்னிங். தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ட்ரேடர். தேங்க் யூ.